சிறுகடிக்க ஆசை சரியல்ல டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு நான் இப்போ வெளியில் வந்தது காரணமே ரோகிணி மட்டும்தான். அவள் தான் எனக்காக 5 லட்ச ரூபாய் அங்கே இங்கே கடனை வாங்கி என்னை ஜெயிலில் இருந்து மீட்டு எடுத்ததே ரோகிணி மட்டும்தான். எனக்காக யாரும் எஃபெக்ட் போடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவும் மீனாவும் இருந்துட்டு உனக்காக நாங்கள் ஜெயில் வாசலில் நின்றுக்கிட்ட கிடக்கிறோம், லாயரை கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு பெருசாக தெரியல, அந்த பார்லர் அம்மா தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்கிறத நீ நம்பிட்டுருக்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா, ஆனால் எனக்கு என்ன உடனே இங்கே அங்கன்னு காசை புரட்டிக்கிட்டு என்னை ஜெயிலில் இருந்து மீட்டு எடுத்தால அதுவே எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க, அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது, தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காது. அதையும் மீறி அவ கூட நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீயே எனக்கு தேவையில்லை, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு நான் கூட எங்கடா 5 லட்சத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களே, மொத்தமாக சாஞ்சிக்கிட்டு பார்லர் அம்மாவை போயிட்டு கையோட கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அம்மா ஒரு துளி கூட மாறவே இல்லை, அந்த பார்லர் அம்மா மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கு. டேய், நீ எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படி தான் நினச்சோம் முத்து, பரவாயில்ல ஆண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, ஆனால் ரோகிணி தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் இல்லை ஸ்ருதி, எங்களுக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி மீனா முத்தும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சதி சுற்றிக்கிட்டே இருக்கு, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோ முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு என்னாச்சு மீனான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த சிந்தாமணிக்கு எதிராக நம்ம கையெழுத்து வாங்கணுங்கள்ல, அதை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்க, அது டைமிங் வரும்போது பார்த்துக்கலான்னு தானே நம்ம சொல்லிச்சு. இல்லைங்க, நான் நாளைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. என்னமோ ஒன்று சரியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கால் வலிக்குதுன்னு சொல்லி பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலை இருக்குது என்ன பண்ணுறது, காலை பிடிச்சிட்டு இருந்தால் அந்த வேலையில் என்ன தன்னால் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து வராங்க. என்ன மீனா இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ பூவை கட்டிக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாளைக்கு நிறைய பூ ஆர்டர் கொடுக்குறதா இருக்குங்க, அது எல்லாத்தையும் கொடுக்கணும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மீனா இவ்வளோ தேவையில்லாமல் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, வேறு என்னங்க பண்ணுறது, நம்ம நினச்ச மாதிரி இந்த பணத்தை கொடுத்து இந்த வீட்டை மீட்டு எடுக்கணும்ல, அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி நியாயமாக உழைக்கிறது, அவ்வளோதானே, உழைக்க தானே போகிறோம், யார் காசையும் வந்து கொள்ளடிச்சிட்டோ திருடிட்டோ நம்ம வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மீனா முத்துக்கு கை பிடிச்சி விடுறதும் முத்து நம்ம மீனாவுக்கு காலை அழுத்தி விடுறதுமா இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா அடுத்த நாள் காலையில் சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. கூடவே ஆட்களும் போகிறாங்க. போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன எல்லாரும் இப்போ என் வீட்டை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி வந்து கேட்ட உடனே, இல்லை இவங்க கிட்டே இருந்து ஏமாற்றி வட்டி பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் வாங்கிட்டு போய் வச்சிருக்கல, அதை கையோடு வாங்கிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம், அதை போய் எடுத்துகிட்டு வரியா? எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா இவங்க எல்லாருமே உனக்கு எதிராக கையெழுத்து போட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் முன்னாடி போய் நிற்கவும், கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே எங்களுக்கு நியாயம் கிடச்சிருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேப்பரு எத்தனையோ தடவை குப்பைக்கு போயிருக்கு, அதெல்லாம் அப்படி போக நாங்கள் விட்டுருங்களேன் என்ன,
அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து சவால் விட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு நம்ம அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை தூக்கி எறிகிறாங்க. உங்ககிட்ட இப்படி தான் இவங்க பத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டாங்களா? மரியாதையை கையில் கொடுக்கல, அதே மரியாதை அவங்களுக்கு நீ கொடுக்கணும் இல்லையா? மரியாதையை கையில் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. கூட அடியாடி இருக்கிறதுனால அவங்கள எடுத்து தர சொல்கிறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு போகிறவங்களை நிப்பாட்டி சவால் வில்லான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள நம்ம மீனா இருந்துட்டு எப்போவுமே இந்த சிந்தாமணி தோத்துக்கிட்டே இருப்பான்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கானா ஒரு நாள் இந்த சிந்தாமணி ஜெயிப்பான்னு தானே பேசிக்கிட்டு இருக்க. உன்னால் எப்போ ஜெயிக்க முடியுதோ, எப்போ என்னை ஏதாச்சும் செய்யணும்னு தோணுதோ அப்போவா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து சமகெத்த கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மனோஜ் இருந்துட்டு ஷோரூமில் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே உனக்காக நாங்கள் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த ரோகிணி 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காளாம், அதுக்காக அவ கூட சேர்ந்து வாழணும் முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு நான் 5 லட்ச ரூபாய் பணத்தை கட்டி உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்காக வீட்டில எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, அப்படின்னா ஆண்டியும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, என்னதான் இருந்தாலையும் அது நம்மளுடைய வீடு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு போனேன், ஆனால் கடைசியில் அந்த முத்துவும் மீனாவும் கூட அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா இருந்துட்டு நீ ரோகிணி கூட சேர்ந்து வாழணும்னா இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாத, அவளையும் கூட்டிகிட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொன்ன உடனே ரோகிணி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்க என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ விஷயத்த பண்ணுறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈரமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.